ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்காவில் பல லட்சம் சம்பாதித்தவர் இந்தியா திரும்பிவிட்டார். ஏனென்றால் இந்தியாவில் சிறுதானியங்களின் அறிமுகங்கள் குறைந்து கொண்டே போகிறது. அதாவது ஜனங்களுக்கு சிறுதானியம்லாம் போய் நிறைய சேரலை. அது இவர் தான். இவர் சொந்தமாக ஒரு வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுதானியங்கள்லாம் வரவழைச்சி இயற்கை முறையில் ஆர்கானிக்காக இருக்கிற சிறுதானியம்லாம் ரெடி பண்ணி எல்லாருக்கும் பேக் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாருக்கும் டெலிவரி பண்ணுறது. அந்த வீட்டு சுற்றி இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணுறான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமா சேர்ந்து எடுத்துன்னு போய் வீடு வீடாக கொடுக்கறது. அப்புறம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது, தூரமாக பண்ணுறவங்களுக்கெல்லாம் போஸ்டரில் கொடுத்து அனுப்புறது. அந்த மாதிரி நிறைய வேலைகள், ரொம்ப ஹார்ட் ஒர்க். 6 வருஷமாக கடுமையாக உழைச்சாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும். 6 வருஷமாக ஒரு பேக்கிங்காக போட்டு 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 ஒவ்வொருத்தருக்கா எல்லா சிறுதானியங்களும், அவங்கக்கிட்ட இல்லாத சிறுதானியமே கிடையாது. எல்லா வகையான அரிசிகள், எல்லா வகையான இதுவும் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி அவங்க வீட்லேயே ஒரு பெரிய ரூம் அதுக்காகவே ஒதுக்கி வச்சுருக்காங்க. இது போல் ரெடி பண்ணி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி இப்போ நிறைய பெரிய அளவில் வந்திருக்காங்க. 6 வருஷமாக செஞ்சு இப்போ ஒயிட் லேபிள்லேயே எல்லாருக்கும் மூட்டை மூட்டையாக கொடுக்குறாங்க. யார் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதோட டீட்டெயில் இந்த வீடியோ கடைசியில் இருக்கும். இது யாருன்றதை நான் வீடியோ கடைசியில் கண்டிப்பாக சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சிற்பிகா மில்லட்ஸ் அப்படின்னு இவங்களுடைய லேபிள். சிற்பிகா மில்லட்ஸ்னு லோகோ இருக்கும் இவங்களதில். பாஸ்தா, நூடுல்ஸு, ஃப்ளேக்ஸு, எல்லா அரிசியிலையும் ஃப்ளேக்ஸு, எல்லா இதுலேயும் பாஸ்தா, நூடுல்ஸு, அப்புறம் ரவை, சேமியா, எல்லா வெரைட்டிஸும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது எல்லாம் எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னு கேட்க ஆரம்பிச்சதால இப்போ கொஞ்ச நாளாக இந்த மாதிரி நடமாடும் எஸ்கே இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லேயே, அதாவது சென்னையில் தான் வந்திருக்காங்க. சென்னையில் மடிப்பாக்கத்தில் லேக் வியூவில் ஐயப்பா நகர் 6வது தெருவில் இருக்காங்க. அங்கே சிறுதானிய இட்லி, அதுவும் மந்தார இலையில். இந்த காலத்தில் மந்தார இலைன்னா என்னன்னே தெரியாது எல்லாருக்குமே. கோன் இட்லி மாதிரி செய்து ஒரு இட்லியும் நம்ம சாதா இட்லிக்கு மாவு ஊற்றுவோம் இல்லைங்களா, 2 இட்லி மாவு ஊற்றுனா தான் ஒரு இட்லி வரும். அதில் அன்றைக்கி நான் போயிருந்தேன் சாப்பிட்றதுக்கு. அது கம்பு இட்லியும் ராகி இட்லியும். அதோடு இல்லாத ஃப்ளேக்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ளேக்ஸ்லலாம் கம்பு ஃப்ளேக்ஸும் சோள ஃப்ளேக்ஸும் எடுத்துன்னு வந்திருந்தாங்க அன்றைக்கி. அந்த ஃப்ளேக்ஸில் சேலட் மாதிரி செஞ்சு, அந்த சேலடுக்கு போடுற அந்த சாஸு அது என்னமோ போடுறாங்க, அது எல்லாமே அவங்க வீட்லேயே ரெடி பண்ணது. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து இது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அந்த தள்ளு வண்டியில் ஹார்ட் ஒர்க் செய்கிறாங்க 2 பேருமே. அங்கே இந்த நான் சாப்பிட்லான்னு போனேன், எனக்கு கிடைக்கவே இல்லை இட்லி. கடைசியில் 2 இட்லி தான் இருந்தது. அவர் பேட்டி எடுக்கலான்னா கூட அவர் பேட்டி எடுக்கவே முடியல. சுற்றி ஜனங்க இதை வேணும், அது வேணும், இது வேணும். அதோடு இல்லை, அந்த வண்டி நின்னதுமே எல்லாம் கால் பண்ணி பார்சல் பண்ண சொல்லிடுறாங்க. அது பார்சல் பண்ணவே அவங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், எல்லாம் வீட்லேயே அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அது 3 பாட்டிலில் வச்சுருக்காங்க இல்லைங்களா, சாஸு, ஆயிலு, அதெல்லாம் அதெல்லாம் கூட நான் கேட்டேன். அதெல்லாம் எப்படின்னா எல்லாமே வீட்டில் நாங்களே ஓனாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான், எதுவுமே கடையில் வாங்கினது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு டைம் அப்படியே கரெக்டாக இருக்குது. சிறுதானியத்தை எப்படி சாப்பிட்றதுன்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சதால் இந்த மாதிரி ஒரு தள்ளுவண்டியில் நடமாடும் இட்லி கடைன்ற மாதிரி அவங்க தெருவிலேயே லேக் வியூவில் வச்சுருக்காங்க. எல்லோரும் கூட்டம் ஈவினிங் டைமில் அங்கே வாக்கிங் போவாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லோரும் அங்கே விரும்பி சாப்பிட்றாங்க. அதோட டைம் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 டேஸ் மட்டும்தான் போடுறாங்க. வீக்லி 3 டேஸ் தான். ஈவினிங் 6 to 10. நானும் போயிருந்தேன் பாருங்கள். எனக்கு இட்லி கடைசியில் 2 இட்லி தான் கிடச்சிது. மந்தார இலையிலே சுருட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். நான் அதை ஓப்பன் பண்ணி சாம்பார், சட்னி எல்லாமே ஆயிடுச்சு. கடைசியில் எனக்கு இருந்தது சாம்பார், அது போட்டு நான் சாப்பிட்டேன். இன்னும் நிறைய பேர் எனக்கு இட்லி, உனக்கு இட்லின்னு வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டாங்க. அது வேகிறதுக்கு வெயிட் பண்ணாங்க. அதோடு இல்லாத பார்சல் எல்லோரும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க முதல்லையே. அவங்க நின்னதுமே பார்சல் பண்ண தான் அவங்களுக்கு கரெக்டாக இருந்தது. அதோடு இல்லாத அவங்க மரவள்ளிக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மரவள்ளிக்கிழங்குல என்ன செய்ய போகிறாங்கன்னு நினச்சேன் நான். மரவள்ளிக்கிழங்குல அடை. என்ன அடை அப்படின்னு யோசித்தா கப்பா ரொட்டியாக அது. நான் கேட்டேன், இது என்னப்பா அப்படின்னா கப்பா ரொட்டி அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், சாம்பார் சட்னி போட்டு நான் சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இட்லி. அதான் சிறுதானியத்தில் இட்லினா கண்டிப்பாக யாரும் விரும்பவே மாட்டாங்க.
அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அங்கே குழந்தைங்கள்லாம் வாக்கிங் போனாங்க. அவங்கெல்லாம் அது என்னது கோன் ஐஸ் மாதிரி இருக்குதுன்னு கேட்டாங்க. இட்லி அப்படின்னா எனக்கு வேணாம் அப்படின்னாங்க. அதுக்காக கம்பு ராகி அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்குலாம் பிடிக்கல, வேணான்றாங்க. நான் சொன்னேன், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னப்புறம் அந்த குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது அந்த இட்லி. நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த கம்புனா கம்பு வாசனை வருது, ராகினா ராகி வாசனை வருது. நல்லா மெத்துன்னு சாஃப்டாக இருந்தது. எல்லோரும் விரும்பி சாப்பிட்டோம் நாங்கள். எல்லோரும் இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்துட்டியே அப்படின்னு கூட சண்டை போட்டாங்க. அமெரிக்காவில் இருக்கலான்னு இல்லாத இதெல்லாம் என்ன வேலை, சின்னதாக உட்காந்து பேக் பண்ணின்னு இதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கீங்களே அப்படின்லாம் கூட சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது அப்படின்னு இங்கே வந்து கூட அவங்க ஒய்ஃப் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்பயுமே ஒய்ஃபோட சப்போர்ட் இருந்தால் தான் எல்லா வேலையுமே செய்ய முடியும். அந்த ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணுறாங்க. 2 சின்ன குழந்தைங்க, சின்ன குழந்த ஒன்று, கொஞ்சம் பெரிய பாப்பா ஒன்று. அவங்கள வச்சுன்னு அவங்க இது எல்லாமே செய்கிறாங்க. பாருங்கள், இந்த தட்டு மேலே வந்து வைக்கிறதுக்கும் ஒரு மந்தார இலை தான். அந்த இட்லியும் மந்தார இலையிலேயே சுருட்டி வச்சுருக்காங்க. அந்த கப்பா ரொட்டின்றதை சாப்பிட்டேன் நான். அது மாவு தீர்ந்து போச்சு, கடைசியில் சின்னதாக தான் எனக்கு கிடச்சிது. பரவாயில்ல அப்படின்னு 2 இட்லியும் ஒரு சின்ன கப்பா ரொட்டியும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு இவங்களுடைய ப்ராடக்ட்லாம் வேணும்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் அவங்களுடைய வெப்சைட் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டில் போயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்க 2 பேரும் இவங்க தான் ரொம்ப பிஸி. அது யாருன்னா அவங்க 2 பேரும் என் தம்பி ஒய்ஃபு தான். அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் கூட டைமே இல்லை. நானும் பேட்டி எடுக்கலான்னு நினச்சேன், பேட்டி எடுக்கவே முடியல. வேணுன்றவங்க வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசியில் நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன்.